ரைட். அப்ப நாங்க போன கிளாஸ்ல பார்த்திருந்தோம் என்னன்னு சொன்னால், இந்த கேள்வி விதி சம்பந்தமா பார்த்திருந்தோம். ரைட். கேள்வி விதின்னா என்ன? கேள்வி விதியின் எடுகோள்கள் என்னென்ன? கேள்வி விதி தொழிற்படுவதற்கான காரணங்கள், சரி. அதே மாரி அந்த காரணத்துல விளை விளைவு அப்படின்றது பிரதானமான விடயம். அந்த விளை விளைவுண்ட 2 பகுதிகள் இருக்குது. 2 வடிவங்கள் இருக்குது. அந்த வடிவங்கள தான் நாங்க வருமான விளைவு, பதிலீட்டு விளைவு அப்படின்னு சொல்லி அ சொல்லுவோம். இது சம்பந்தமா நாங்க என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் பார்த்திருந்தோம். சரியா? போன கிளாஸ்ல. அப்ப நாங்க இன்னைக்கு நடக்கப்போற கிளாஸ்ல நாங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால், இந்த கேள்வி விதிய முன்வைக்கக்கூடிய முறைகள், இந்த 3 முறைகளின் மூலமா என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னால், கேள்வி விதிய முன்வைக்க இயலும். சரியா? கேள்வி விதிய என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னால், 3 முறைகளின் மூலமா முன்வைக்க இயலும் அப்படின்றத நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அந்த 3 முறைகள் சம்பந்தமாவும் நாங்க என்ன செய்யணும்? பார்க்க வேண்டியது. கேள்வி விதிய முன்வைக்கக்கூடிய முறைகள். சரி. முன்வைக்கக்கூடிய முறைகள் அப்படின்னு சொல்லி 3 முறைகள் இருக்குது. சரியா? 3 முறைகள் இருக்குது. கேள்வி விதிய முன்வைக்கக்கூடிய முறைகள். சரியா? அத நீங்க விளங்கிக் கொள்ளணும். முதலாவது முறை என்னன்னு சொன்னால், முதலாவது விடயம் என்னன்னு சொன்னால், கேள்வி பட்டியல். சரியா? அந்த கேள்வி பட்டியல் அல்லது கேள்வி அட்டவணை அப்படின்னு சொல்றது. கேள்வி பட்டியல். சரி. 2வது முறை என்னன்னு சொன்னால், கேள்வி வலை. சரி. கேள்வி வலை அப்படின்னு சொல்றது. ரைட். கேள்வி வலை. சோட்ட தான் போடுவேன். விளங்கிக் கொள்ளணும். 3வது கேள்வி சமன்பாடு. கேள்வி சமன்பாடு. ரைட். இப்படியாக என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா, அந்த கேள்வி விதிய முன்வைக்கக்கூடிய முறைகள் 3 முறைகளின் மூலமா என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு இந்த கேள்வி விதிய முன்வைக்க இயலும். கேள்வி விதி என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்க பாப்போம். கேள்வி விதி என்ன சொல்லுது? கேள்வி விதின்னா என்ன? நேத்து சொல்லி தந்த விஷயம். சொல்லுங்க பாப்போம் யார் சரி? விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாறாத போது கேள்விக்கும் கேள்வி தொகைக்கும் இடையிலே எதிர்கணிய தொடர்பு காணப்படுகிறது கேள்வி விதி. கேள்விக்கும் கேள்வி தொகைக்குமா? சரியா சொல்லுங்க பாப்போம். விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில். ரைட். விலை தவிர்ந்த அதாவது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில, ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல, சரி, விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் நிலையாயிக்கணும். நான் நேத்து தெளிவா உங்களுக்கு சொல்லி தந்தேன். சரியா? விலை தவிர்ந்த ஏனைய காரணி நிலையாயிக்கணும். ஏன் நிலையாயிக்கணும் அப்படின்றத நான் நிறைய உதாரணங்களின் மூலமா நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். சரியா? அப்படி நிலையாயிக்கிற சந்தர்ப்பத்துல, ஒரு குறிப்பிட்ட பொருளுண்ட விலைக்கும், அதிண்ட கேள்வி தொகைக்கும் இடையில எதிர்க்கணிய தொடர்பு அப்படின்னு சொன்னால், இப்ப உதாரணமா, விலை அதிகரிக்கிற சந்தர்ப்பத்துல எதிர்க்கணிய தொடர்புனா என்ன? விலை அதிகரிக்குது அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். சரியா? பிரைஸ் அதிகரிக்குதுன்னு சொன்னா, QD என்ன நடக்கும்? QD என்ன நடக்கும்? குறைவடையும். குறைவடையும். அதே மாரி விலை குறைவடைஞ்சுச்சுன்னு சொன்னா, கேள்வி தொகை அதிகரிக்கும். அதிகரிக்கும். இதத்தான் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த கேள்வி விதி சொல்லுது. அது எவ்வாறான சந்தர்ப்பத்துல அப்படின்னு சொன்னா, ஏனைய காரணிகள் நிலையாயிக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில
சரியா? ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல சரி, ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு விலை தவிர்ந்த ஏனைய காரணி வந்து நிலையாயிக்கணும். அப்படியான சந்தர்ப்பத்துல விலைக்கும், அதிண்ட கேள்வி தொகைக்கும் இடையில எதிர்க்கணிய தொடர்ப காட்டுறது தான் என்னன்னு சொன்னால், இந்த கேள்வி விதின்னு அப்படின்னு சொல்லி போட்டு நாங்க நேத்து வந்து கிளாஸ்ல பார்த்திருந்தோம். சரியா? அப்ப இப்படியான இந்த கேள்வி விதிய வந்து நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, முன்வைக்க போறோம் 3 முறைகளின் மூலமா. 3 முறைகள்ல நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால், இந்த கேள்வி விதிய வந்து நாங்க என்ன செய்ய போறோம்? முன்வைக்க போறோம். முன்வைக்க போறோம். சரியா? ரைட். இப்ப முதலாவது விடயத்துக்குள்ள வாரம். கேள்வி பட்டியல். கேள்வி பட்டியல் அல்லது நாங்க இதுக்கு இன்னொரு பெயர் சொல்லுவோம் என்னன்னு சொன்னா, கேள்வி அட்டவணை அப்படின்னு சொல்லுவோம். கேள்வி பட்டியல் அல்லது கேள்வி அட்டவணை அப்படின்னு சொல்லுவோம். சரி. அப்ப இந்த கேள்வி பட்டியல் அப்படின்னு சொன்னா என்ன விஷயம்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட காலத்தின் கேள்விய தீர்மானிக்கிற ஏனைய காரணி எப்படி இருக்க போகுது? மாறாம இருக்கும். நிலையாக காணப்படும். அப்ப மாறாத நிலையில ஒரு குறிப்பிட்ட பண்டத்திற்கு காணப்படக்கூடிய பல்வேறு விலைகளின் கீழ நுகர்வோரால கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கப்படுகின்ற பல்வேறு தொகைகள். அதத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? கேள்வி தொகைகள் அப்படின்னு சொல்லுவோம். நுகர்வோரால கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கின்ற பல்வேறு தொகைகள். அப்ப இப்படியான பல்வேறு விலைகளின் கீழ நுகர்வோரால கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கப்படுகின்ற பல்வேறு தொகைகள காட்டுற ஒரு பட்டியலத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பட்டியலத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால், கேள்வி பட்டியல் அல்லது கேள்வி அட்டவணை. கேள்வி பட்டியல் அல்லது கேள்வி அட்டவணை. அப்ப அப்படின்னு சொன்னா, நாங்க ஒரு டேபிள் ஒண்ணு அடிப்போமே. நாங்க ஒரு டேபிள் ஒண்ட போட போறோம். இன்சர்ட் பண்ண போறோம். சரி. டேபிள் ஒண்ட இன்சர்ட் பண்ண போறோம். ரைட். 2. சரி. இதுல வந்து குறித்த பண்டத்தின்ட விலை. சரி. நாங்க என்ன செய்வோம், ஹோமுக்கு போயிட்டு கலகம் இத மாத்திட்டு, குறித்த பண்டத்தின்ட விலை. குறித்த பண்டத்தின்ட விலை. ரைட். அடுத்தது, அடுத்த டேபிள்ல வந்து என்ன போடுறோம்? எதிர்பார்க்கப்படும் கேள்வி தொகை. கியூடி. எதிர்பார்க்கப்படும் கேள்வி தொகை. கொஞ்சம் இருங்க. குறித்த பண்டத்தின்ட விலை. விலை. அதே மாரி எதிர்பார்க்கப்படும் கேள்வி தொகை. சரி. எதிர்பார்க்கப்படும் கேள்வி தொகை. கேள்வி எதிர்பார்க்கப்படும் கேள்வி தொகை. ரைட். சரி. இப்ப உதாரணமா முதலாவது விலைக்கு வாரோம். விலை 0 இருக்குது. அதனுடைய கேள்வி தொகை வந்து 600. 600. சரி. அடுத்தது டேப். விலை வந்து ரூ. 10 அதிகரிக்குது. விலை வந்து ரூ. 10 அதிகரிக்கிற சந்தர்ப்பத்துல, நீங்க சொல்லுங்க பாப்போம். கேள்வி தொகை வந்து 700 அதிகரிக்குது. இப்ப நான் போட்டது சரியா? பிழையா? பிழை. 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 அப்ப எப்படி ஈக்கணும்? எப்படி ஈக்கணும்? குறைவடையும். 600 விட கேள்வி தொகை குறைவா குறையணும். 600 விட குறைவாயிக்கணுமா? 600 விட அதிகமாயிக்கணுமா? 600 விட குறைவா இருக்கும். ஆ 600 விட குறைவாய்க்க போகுது. அப்ப விலை வந்து அதிகரிக்கிற சந்தர்ப்பத்துல, கேள்வி தொகை வந்து என்ன நடக்கும்? குறைவடையும். குறைவடையும். அதத்தான் நாங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்? என்னன்னு சொல்லி பார்த்தோம்? கேள்வி விதி. விதி அப்படின்னு பார்த்தோம். கேள்வி விதி. நல்லா உச்சரிச்சு சொல்லணும். விதி. சரியா? எழுதப்பட்டிருக்கிற விதி. இதுதான் விதி. சரி. விலை அதிகரிச்சா நுகர்வோன் வாங்குறதுக்கு எதிர்பார்க்க மாட்டான்.
வாங்குற அளவு வந்து குறைப்பான். சரி, ரைட். அத நாங்க நேத்து தெளிவா பார்த்திருந்தோம். அப்ப குறைவடையுது எதிர்பார்க்கிற தொகை வந்து 500 குறைவடையுது. அடுத்த கட்டமாக நாங்க வாரத்துக்கு முன்னே நாங்க என்ன செய்வோம்? பிளஸ் பண்ணுவோம் டேபிள. ரைட். இப்ப விலை வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா 20 அதிகரிக்குது. 20 அதிகரிக்கிற டைம்ல கேள்வி தொகை வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா 500ல இருந்து 400 ஆகுது. அடுத்தது 30 அதிகரிக்குது விலை. அதே மாரி கேள்வி தொகை வந்து 300 குறைவடையுது. சரி. 40 விலை அதிகரிக்குது. 30லேருந்து 40 அதிகரிக்கிற டைம்ல கேள்வி தொகை வந்து 300லேருந்து 200 குறைவடையுது. அதே மாரி 40லேருந்து 50 அதிகரிக்கிற டைம்ல கேள்வி தொகை வந்து 200ல இருந்து 100 குறைவடையுது. அதே மாரி குறித்த பண்டத்தின் விலை வந்து 60 தொடுற டைம்ல நுகர்வோன் என்ன செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னா, சாமான வாங்க மாட்டான். பூஜ்ஜியத்துக்கு வந்துரும். நீ இந்த பொருள சரியா, ஒரு வேஃபர்ஸ அல்லது ஒரு கென்ட்டஸ, ஒரு சாக்லேட்ட வந்து நீ ரூ. 60க்கு வித்தீன்னு சொன்னா நுகர்வோன் வாங்க மாட்டான். இதத்தான் நாங்க என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, உச்சபட்ச விலை அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? உச்சபட்ச விலை. சரியா? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக்கணும். இப்ப என்ன கேஸ் அப்படின்னு சொன்னா, ஒரு சந்தையில வந்து ஒரு பொருளின் விலை ரூ. 30 போகுது. அவன் விலைய அதிகரிச்சு இப்ப டொப்ல வந்து நிக்கிறான். ரூ. 60ல வந்து நிக்கிற சந்தர்ப்பத்துல, நுகர்வோன் என்ன செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னா, அந்த பொருள வாங்க மாட்டான். கேள்வி தொகைய வந்து என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, 0 ஆக்கிருவான். எதிர்பார்க்கிற கேள்வி தொகை வாங்கவே மாட்டான். வாங்குறதுக்கு முன்வரவே மாட்டான். சரியா? இதுதான் இதோட அர்த்தம். ஆனா என்ன கேஸ் அப்படின்னு சொன்னா, அப்ப விலை 0 ஆகிற டைம்ல எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்வி தொகை 600 அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்டால், இதுக்கு என்ன அர்த்தம்டா, விலை 0 ஈந்துச்சு அப்படின்னு சொன்னா, எல்லா பொருளையும் வாங்கிருவான். எல்லா பொருளையும் என்ன செய்வான்? வாங்கிருவான். ஏன்னு சொன்னா, இப்ப உதாரணமா, சிம்பிளா நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு சந்தையில ஒரு சந்தையில உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருள். என்ன பொருள்னு சொன்னா, ஏதாச்சும் ஒரு பொருள்னு எடுத்துக்கொள்ளுங்களேன். உங்களுக்கு மவுஸ் அப்படின்னு சொல்லுவோமே. சரியா? மவுஸ். சரியா? மவுஸ். இந்த மவுஸ வந்து என்ன செய்றான் அப்படின்னு சொன்னா, ஒரு கடைக்கு நீங்க போறீங்க. எவ்வளோ எடுத்தாலும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஃப்ரீன்னு சொல்லி போட்டிக்கிறான். சரியா? உங்களுக்கு இந்த மவுஸ் தேவைப்படாட்டியும், அத நீங்க ஒன்று சரி எடுத்து சும்மா வச்சுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி எடுப்பீங்களா? இல்லையா? சும்மா பொதுவா. சொல்லுங்க பாப்போம். எடுப்பீங்களா? இல்லையா? ஃப்ரீ தானே! எடுப்பீங்களா? இல்லையா? எடுப்போம் சார். எடுப்பீங்க சார். சரியா? எங்களுக்கு கம்ப்யூட்டரும் இல்ல, ஒன்றும் இல்ல. எங்களுக்கு மவுஸ் வந்து தேவைப்படாது. அப்படின்ற ஒரு கட்டம் இருந்தாலும், ஃப்ரீயா தர டைம்ல நுகர்வோன் கொள்ளணும் செய்வானா? இல்லையா? கொள்வனவு செய்வோம். கொள்வனவு செய்வான். வாங்கி வச்சுட்டு பூசணம் முடிச்சு வச்சுட்டு இருப்பான். சரியா? ஆனா என்ன கேஸ் அங்கனைக்கு விஷயம்? ஃப்ரீ அப்படின்ற ஒரு காரணத்தால. சரி. அப்ப என்ன கேஸ்ன்னு சொன்னா அங்கனைக்கு சொல்ல வார விஷயம், இந்த விலை இக்கிட்டு தானே. விலை வந்து 0 அப்படின்னு சொன்னா, நாங்க ஃப்ரீன்னு எடுத்துக்கொள்வோம். விலை ஒன்று இல்ல. அப்படின்னு சொன்னா, நுகர்வோன் என்ன செய்வான்? அந்த சந்தையில இருக்கிற எல்லா பொருளையும், குறித்த பொருள்ல இருக்கிற அவ்வளோ பொருளையும் வந்து கொள்வனவு செஞ்சுருவான். கொள்வனவு செஞ்சுருவானா இல்லையா? ஓவா இல்லையா? விலை ஒன்று இல்லாட்டி ஒரு பொருள் ஃப்ரீயா கிடைச்சா, எல்லா சாமானையும் வாங்குவானா இல்லையா? நுகர்வோன் அதிகமாயிப்பான். பொருள் தான் குறைவாயிக்கும். பொருள் இல்லாம போய்த்திரும். ஓவா இல்லையா? ஆம் சார். ஓ! சரியா? அதுதான் இதுட அர்த்தம். இப்ப விளங்கிச்சா? விலை 0 ஆகிற டைம்ல கேள்வி தொகை வந்து 600. விலை உச்சபட்சமாகிற டைம்ல கேள்வி தொகை 0. இந்த ஆரம்பமும், இந்த இறுதியும் உங்களுக்கு விளங்கிட்டா என்ன விஷயம்ண்டு? ஆம் சார். விளங்கி விளங்கினா? அடுத்தாக்கள்? ஆ சார். சரியா? இது ஏன் சொல்லி தரேன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு புறவு வார கணக்குகள் ஆயிக்கலாம். எல்லா விஷயத்திலயும் வந்து இது 2ம் வந்து சம்மந்தப்பட போகுது. சரியா? ரைட். அப்ப இதுல நாங்க பார்க்கிற விஷயம் என்ன? கேள்வி பட்டியல் அல்லது கேள்வி அட்டவணை. அப்ப குறித்த பண்டத்தின் விலை வந்து அதிகரிக்க என்ன நடக்குது? அதன் கேள்வி தொகை என்ன நடக்குது? என்ன நடக்குது?
குறைவடையுது. குறைவடையுது. இதைத்தான் நாங்க என்ன சொல்றது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்றதுன்னு சொன்னால் கேள்வி கேள்வி விதி. கேள்வி விதி அப்படின்னு சொல்றது. சரி, ரைட். அடுத்ததாக நாங்க 2வது விடயத்துக்குள்ள வாரோம். இந்த கேள்வி விதிய முன்வைக்கக்கூடிய முறைகள்ல நான் சொல்ல விஷயம் தான் என்று சொன்னா 2வது முறை தான் என்னன்னு சொன்னால் கேள்வி வலை அல்லது கேள்வி வலைக்கு இன்னொரு பெயர் சொல்ல இயலும் என்னன்னு சொன்னால் கேள்வி கோடு அப்படின்னு சொல்லலாம். கேள்வி கோடு அப்படின்னு சொல்லலாம். ரைட், கேள்வி கோடு. சரி, அப்ப இத வந்து இந்த கேள்வி வலை அல்லது கேள்வி கோட்டின் மூலமா கேள்வி விதிய நாங்க எப்படி முன்வைக்க போறோம் அப்படின்னு சொன்னா அப்படின்னா என்ன எப்படி வந்து அந்த கேள்வி கோடு கேள்வி வலை அப்படின்னு சொன்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில சரி கேள்வியில செல்வாக்கு செலுத்துற ஏனைய காரணிகள் ஏனைய காரணிகள் அப்படின்னு சொல்ல போக்குள்ளே உங்களுக்கு விளங்கணும் விலை தவிர்ந்த ஏனைய காரணி தொடர்புடைய பண்டங்கள் விலை நுகர்வோண்ட வருமானம் நுகர்வோண்ட சுவை எதிர்காலம் பற்றிய எதிர்பார்க்கை ஏனைய காரணிகள் இதெல்லாம் வந்து என்னென்று சொன்னால் ஏனைய காரணி. அந்த ஏனைய காரணி அப்படின்றது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் மாறாத நிலையில அப்படி மாறாத நிலையில ஈக்கிற டைம்ல ஒரு குறித்த பண்டத்துல காணப்படும் பல்வேறு விலைகளின் கீழ நுகர்வோரால கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கப்படுகின்ற பல்வேறு தொகைகளையும் தொடர்புபடுத்தி வரையப்படுகின்ற வரையப்படுகின்ற கோடு. சரி, கோடு அல்லது வளையத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் வளையத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் கேள்வி வலை. கேள்வி வலை அல்லது கோடு. சரியா, அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். எப்படி ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில கேள்வியில செல்வாக்கு செலுத்துற ஏனைய காரணிகள் எப்படி இருக்க போகுது மாறாத நிலை. மாறாத நிலையிலே. அப்படி மாறாத நிலையில இருக்கிற டைம்ல ஒரு குறித்த பண்டத்துக்கு காணப்படுகின்ற பல்வேறு விலைகளின் கீழ நுகர்வோனால கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கப்படுகின்ற பல்வேறு தொகைகள் அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் கியூடி அப்படின்னு சொல்லுவோம். கேள்வி தொகை அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அந்த தொகைகளையும் தொடர்புபடுத்தி வரையப்படுகின்ற கோடு வரையப்படுகின்ற வலையத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் என்ன பெயர் சொல்லுவோம் கேள்வி வலை. கேள்வி வலை. கேள்வி வலை. சரி, இப்ப இப்ப உதாரணமா நாங்க என்ன செய்றோம் இந்த அச்சுக்கு பேர் என்னன்னு சொன்னா விலை அச்சி. இதுக்கு நாங்க என்ன சொல்றோம் விலை அச்சி. சரி, விளங்கிச்ச சொல்றது இது வந்து என்னது விலை அச்சு பிரைஸ். இந்த கோட்டுக்கு பெயர் என்னென்று சொன்னால் தொகை அச்சி கியூடி. கியூடி சரியா, தொகை அச்சி. சரி, இதுல வந்து கட்டாயம் பூஜ்ஜியம் போடணும். கட்டாயம் என்ன செய்யணும் பூஜ்ஜியம் போடணும். கட்டாயம் இதுல பிரைஸ் போடணும் கியூடி போடணும் பூஜ்ஜியம் போடணும். இது பேசிக்கான விஷயம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் கேள்வி கோட்டை வந்து வரைய போறோம். அப்ப கேள்வி கோட்டை வரையறதுக்கு நாங்க இதுல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு கியூடி. அப்ப கியூடி இதுல எவ்வளவு வந்துச்சு 600ல இருந்து வந்துக்குது. சரியா, 600 500 400 300 200 100ல இருந்து 600 வரை வந்துக்குது. அப்ப நாங்க என்ன செய்யணும் 100 சரி 200 300 400 500 600 சரியா, அதை போடணும். முதலாவது விஷயம் 100 200 300 400 500 600 சரி, இப்ப நாங்க விலையேச்சிக்கு வரோம். விலையில பாருங்க எவ்வளவு வந்து ஆகக்கூடிய விலை இருக்குது
ஆகக்கூடிய விலை 60 60. அப்ப நாங்க என்ன செய்யணும்? 10, 20, 30, 40, 50, 60 வரை காட்டியும் போகும். 10, 20, 30, 40, 50, 60. சரியா? 10, 20, 30, 40, 50, 60. இப்ப நீங்க சொல்ல போறீங்க எனக்கு, விலை 0 ஆயிக்கிற டைம்ல கேள்வி தொகையின் அளவு எவ்வளவு? 600 600. சரி, 600. அப்ப விலை 0 ஆயிக்குது. கேள்வி தொகை 600. அப்ப இங்கனைக்கு ஒரு தர. இங்கனைக்கு ஒரு தர. இந்த இரு டொட். சரி. அதே மாரி அடுத்ததா வாங்க. விலை 10 அதிகரிக்குது. அதிகரிக்கிற டைம்ல கேள்வி தொகை வந்து எவ்வளவு? 500 500. அப்ப 10 விலை 10 கேள்வி தொகை வந்து 10க்கு நேர 500. அப்ப இதுல ஒரு டொட். அதே மாரி விலை வந்து 20 அதிகரிக்குது. அதிகரிக்கிற சந்தர்ப்பத்துல கேள்வி தொகையின் அளவு எவ்வளவு? 400 400. அப்ப 20க்கு நேர விலை 20க்கு நேர கேள்வி தொகை வந்து 400. 400. சரி. அதே மாரி விலை 30 ஆயிக்கிற டைம்ல 30 அதிகரிக்கிற டைம்ல 300 300. அப்ப 30க்கு நேர 300. 300. சரி. அதே மாரி 40 அதிகரிக்கிற டைம்ல 200 200. 40க்கு நேர 200. அதே மாரி 50 அதிகரிக்கிற டைம்ல 100 100. சரி, 50க்கு நேர 100. அப்ப விலை உச்சத்த அடையிற டைம்ல 0 0. அப்ப இது. சரி. அப்ப இந்த டொட் எல்லாத்தையும் இணைக்க வாரது தான் என்ன பேர் சொல்லுவோம்? என்ன பேர் சொல்லுவோம்? கேள்வி வலை அல்லது கேள்விக்கோடு. வெரி குட். கேள்வி வலை அல்லது கேள்வி கோடு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? டிமாண்ட். கேள்வி வலை அல்லது கேள்வி கோடு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அத வந்து நீங்க என்ன செய்யணும் என்றால், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இதத்தான் நாங்க என்ன சொல்றது? கேள்வி கோடு அல்லது கேள்வி வலை அப்படின்னு சொல்றது. அப்ப விலை வந்து பாருங்க அதிகரிக்க கேள்வி தொகை வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா குறைவடைஞ்சுக்கிட்டு வரும். இத காட்டுறது தான் என்னன்னு சொன்னால் கேள்வி வலை அல்லது கேள்வி கோடு. கேள்வி வலை அல்லது கேள்வி கோடு. சரியா? இது விளங்கிச்சா? கேள்வி கோடு, கேள்வி வலை விளங்கிச்சா? கேள்வி ஆம் விதியை சார். முன்வைக்கக்கூடிய முறைகள். ஓ சார் விளங்குது. அடுத்தாக்கள் விளங்கிடுச்சு சார். ஓ சார் விளங்கி. ரைட், வெரி குட். இப்ப நாங்க அடுத்த கட்டமாக நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால் 3வது முறைக்கு வரோம். 3வது முறை தான் என்னென்று சொன்னால், இந்த கேள்வி விதிய முன்வைக்கக்கூடிய முறைகள்ல இருக்கிற 3வது முறை என்ன முறை? என்ன முறை? கேள்வி சமன்பாடு. கேள்வி சமன்பாடு. கேள்வி சமன்பாடு அப்படின்னு சொல்றது. சரி, காலா. கேள்வி சமன்பாடு. ரைட். இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வரோம். இந்த கேள்வி சமன்பாட்டை பொறுத்தவரையில இந்த கேள்வி சமன்பாடுன்னா என்னன்றத முதலாவது நாங்க பார்க்க வேண்டியது. மிக பிரதானமான, மிக முக்கியமான, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய, நல்லா விளங்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா? இது வந்து உங்களுக்கு யூனிட் 3க்கு வந்து மிக முக்கியமாக வந்து தாக்கம் செலுத்த போகுது. கேள்வி கோடாயிக்கலாம், கேள்வி சமன்பாடாயிக்கலாம், கேள்வி அட்டவணை ஆயிக்கலாம். இதெல்லாம் மிக பிரதானமான, மிக முக்கியமான விடயம். பேசிக்கான விஷயம். இத நல்லா தெளிவாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, உள்வாங்கிக் கொள்ளணும். உள்வாங்கிக் கொள்ளணும். ரைட்.
இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த கேள்வி சமன்பாடு அப்படின்னு சொன்னா என்னன்றத பார்க்க போறோம். கேள்வி சமன்பாடுன்னு சொன்னா என்னன்றத நாங்க பார்க்க போறோம். அப்ப கேள்வி சமன்பாடு அப்படின்றக்குள்ள வந்து நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் என்னென்ற ஒரு விஷயம், இந்த குறிப்பிட்ட காலப்பகுதி சரியா? என்னது? பிரதானமா நாங்க என்ன சொல்றது? ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி. இந்த குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதி ஒன்றுல கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணி எப்படி இருக்க போகுது? ஏனைய காரணி எப்படி இருக்க போகுது? மாறாத நிலையில். மாறாது. வெரி குட். மாறாத நிலை. இல்லைங்க நான் சொல்றது? மாறாத நிலை. சரி. அப்படியான ஒரு நிலையில வந்து காணப்படுற டைம்ல ஒரு குறிப்பிட்ட பண்டம் பன் ஆயிக்கலாம், பான் ஆயிக்கலாம், பனிஷ் ஆயிக்கலாம், ரோல்ஸ் ஆயிக்கலாம். சரியா? லைட் ஆயிக்கலாம், ஃபேன் ஆயிக்கலாம், ஃபோன் ஆயிக்கலாம், தேன் ஆயிக்கலாம். சரி. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்டம். ஒரு குறிப்பிட்ட பண்டம். அப்ப அந்த குறிப்பிட்ட பண்டம் ஒன்றுட விலைக்கும் அதண்ட கேள்வி தொகைக்கும் இடையில காணப்படுகின்ற எதிர்க்கணிய தொடர்பு. எதிர்க்கணிய தொடர்பு அப்படின்னு சொன்னா என்ன? விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில எதிர்க்கணிய தொடர்பு அப்படின்னு சொன்னா, விலை அதிகரிக்கிற டைம்ல கேள்வி தொகை வந்து என்ன நடக்கும்? குறைவடையும். குறைவடையும். விலை குறைவடைகிற டைம்ல கேள்வி தொகை வந்து நடக்கும்? அதிகரிக்கும். 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 இதைத்தான் நாங்க என்ன சொல்றது? எதிர்க்கணிய தொடர்பு. எதிர்க்கணிய தொடர்பு விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில எதிர்க்கணிய தொடர்பை காட்டுறது அப்படின்னு சொன்னா, அதுக்கு நாங்க ஒரு விதின்னு சொல்லி போட்டு ஒரு பேர் ஒன்று சொல்லுவோம். அது என்ன விதி? கேள்வி விதி. அதைத்தான் நாங்க என்ன சொல்றது? கேள்வி விதி. என்ன விதி? கேள்வி விதி. சரியா? பார்த்தோமா இல்லையா? பார்த்தோமா இல்லையா? ஆம் சார். திட்ட தெளிவாக விளக்கமாக மீண்டும் மீண்டும் சரியா? நாங்க என்ன செஞ்சோம்? இந்த கேள்வி விதி சம்பந்தமான விடயங்கள் எல்லாத்தையும் பார்த்திருந்தோம். அது சம்பந்தமா தான் இப்பயும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப கேள்வி விதின்னு சொன்னா என்னன்றத நல்லா தலைக்கு போட்டுக்கொள்ளும். சரி, ரைட். அப்ப நல்லா விளங்கிக்கொள்ளும். ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி ஒன்றுல கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில குறிப்பிட்ட பண்டம் ஒன்றோட விளைக்கும் அதண்ட கேள்வி தொகைக்கும் இடையில எதிர்க்கணிய தொடர்பு காற்று எதிர்க்கணிய தொடர்பினை வந்து சமன்பாடொன்றின் மூலம் காட்டுறது. எதன் மூலம் காட்டுறது? சமன்பாடொன்றின் மூலம் காட்டுறதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் கேள்வி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேள்வி விதிய அந்த கேள்வி விதியில குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நாங்க என்ன செய்ய போறோம்? சமன்பாட்டின் மூலமா பார்க்க போறோம். எல்லாம் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும், உள்வாங்கிக் கொள்ளணும். சரியா? இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா கேள்வி சமன்பாடு. கேள்வி சமன்பாடு. சரி. அப்ப அந்த மேலிருந்து கீழ் நோக்கி சரிந்து செல்லும் எளிய நேர்கோட்டில் கேள்வி வளையின் சமன்பாடு எப்படி இருக்கும்னு சொன்னா, மேலிருந்து கீழ் நோக்கி சரிந்து செல்லும் எளிய நேர்கோட்டில் கேள்வி வளையின் சமன்பாடு எப்படி இருக்கும்னு சொன்னால், இதைத்தான் சொல்றான். மேலிருந்து கீழ் நோக்கி சரிந்து செல்லுது. எப்படி இருக்குது? சரிந்து செல்ற எளிய நேர்கோடு. எளிய நேர்கோடு. சரியா? இதைத்தான் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னால், இந்த கேள்வி கோடு அந்த கேள்வி கோட்டுண்ட சமன்பாடு. இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நல்லா தெளிவா விளங்கிக்கணும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், QD சமன் A சய BP அப்படின்னு இருக்கும். A சய BP அப்படின்னு இருக்கும். அப்ப QD சமன் A சய BP அப்படின்னா QDண்டா என்ன? ஏண்டா என்ன? பீண்டா என்ன? பீண்டா என்ன? இது எல்லா விஷயத்தையும் தெளிவா விளங்கிக் கொள்ளும். தெளிவாக விளங்கிக் கொள்ளும். சரி. QD அப்படின்னு சொன்னா கேள்வி தொகை. என்ன தொகை? கேள்வி தொகை. இதுக்குத்தான் நாங்க என்ன சொல்றோம்? QD அப்படின்னு சொல்றோம். கேள்வி தொகை. சரியா? A அப்படின்னு சொன்னா என்ன? A அப்படின்னு சொன்னா என்ன? விலை வந்து 0 ஆகிற டைம்ல, பிரைஸ் 0 ஆகிற டைம்ல
கேள்வி தொகையின் அளவு QD எவ்வளவு இருக்குது? QD அளவு நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த அட்டவணையின் படி நீங்க சொல்லுங்க பாப்போம். ஏண்ட பெறுமதி எவ்வளவு? 600. வெரி குட் அனுஷா, வெரி குட். கேள்வி தொகையின் அதாவது என்னது? விலை பூஜ்ஜியமாகிற டைம்ல ஏண்ட பெறுமதி ஏண்டு சொன்னா என்ன? நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். ஏண்டு சொன்னால் பிரைஸ் வந்து பூஜ்ஜியமாகிற சந்தர்ப்பத்துல QD அளவு. அப்ப இந்த அட்டவணையின் படி சொல்லுங்க பாப்போம். எவ்வளோ ஏண்ட பெறுமதி எவ்வளோ? ஏண்ட பெறுமதி எவ்வளோ? 600. 600. சரியா? ரைட். இப்ப விஷயத்துக்குள்ள வா. நல்ல சிம்பிளான விஷயம். நல்லா கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா, நல்ல விஷயத்த நல்லா உன்னிப்பா நுணுக்கமா கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா சிம்பிளான ஒரு விஷயம். இத வந்து கஷ்டப்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா, அடே என்னத்தடா இது கேள்வி விதியா, கேள்வி சமன்பாடா, QDயா, ஏயா, பியா, பியா, என்ன இது குழப்புறானுகள் வச்சு மண்டைய அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மெயின் செட்ல விளங்கி கொண்டீங்க அப்படின்னு சொன்னா கஷ்டம். ஈஸியா விளங்கி கொள்ளணும். ஏண்டா என்ன? விலை பூஜ்ஜியமாகிற டைம்ல கேள்வி தொகையின் அளவு அப்படின்னு சொன்னா என்ன? விலை ஒரு ஃப்ரீயா கிடைக்கிற டைம்ல ஒரு சாமான விலையொண்டே இல்லாட்டி எல்லா சாமானையும் கொள்வனவு செஞ்சிருவான். அதுண்ட அளவைத்தான் ஏ வந்து கேட்கிறான். அதான் ஏ அப்படின்னு சொல்றது. அப்ப பீண்டா என்னன்றதை பார்க்க போறோம். பி 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 அப்படின்னு சொன்னா கேள்வி கோட்டுண்ட சாய்விகிருதானே, இந்த சாய்விகிருதானே இதுண்ட தலைகீழ் வடிவம் அப்படின்னு சொன்னா என்னண்டா டெல்டா QDங்கிறதானே. இந்த டெல்டா QDய வந்து நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா டெல்டா P-ஆல பிரிக்க வாரது. டெல்டா QD டெல்டா P-யா? சரி, நீங்க நீங்க எங்களை வந்து குழப்பவானம் அப்படின்னு சொல்லப்படும். சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன் என்னண்டா, இந்த பி அப்படின்னு சொன்னா கேள்வி கோடுகிறதானே, இந்த கேள்வி கோடு. இதைத்தான் கேள்வி கோடு அப்படின்னு சொல்றது. மேலிருந்து கீழாக சரிந்து செல்லும் ஒரு நேர்கோடு. சரியா? எளிய நேர்கோடு. மேலிருந்து கீழாக சரிந்து செல்லும் எளிய நேர்கோடு. இதுதான் கேள்வி கோடு. அப்ப அந்த கேள்வி கோட்டு சாய்வுதானே, இந்த சாய்வுண்ட தலைகீழ் வடிவம். அதை நாங்க கண்டுபிடிக்கிறது எப்படின்டா, இந்த டெல்டா QD. அப்ப டெல்டா QD அப்படின்னு சொன்னா என்னண்டா கேள்வி தொகை மாற்றம். அப்ப தொகை மாற்றம் அப்படின்ற கொள்ள 600ல இருந்து 500 குறைவடையுது. அப்ப எவ்வளவு அங்கனைக்கு மாற்றம் அடைஞ்சுக்குது? 100. 100. அதே மாதிரி 500ல இருந்து 400 குறைவடைஞ்சுக்குது. அப்ப அங்கனைக்கு எவ்வளவு மாற்றம் அடைஞ்சுக்குது? 100. 100. 400ல இருந்து 300 குறைவடைஞ்சுக்குது. அப்ப அங்கனைக்கு எவ்வளவு மாற்றம் அடைஞ்சுக்குது? 100. 100. இந்த 100த்தான் நாங்க என்ன சொல்றது? டெல்டா QD. ஏகதமை. ஹரித டெல்டா QD. இதுதான் விஷயம். இதைத்தான் நாங்க என்ன சொல்றது? டெல்டா QD. அதாவது QD மாற்றம், கேள்வி தொகையின் மாற்றம். இந்த பாருங்க, மாற்றம் என்ன நடக்குது? 600ல இருந்து 500 குறைவடையுது. அப்ப எனக்கு எவ்வளவு மாற்றம் அடையுது? 100ஆல மாற்றம் அடையுது. அப்ப 500ல இருந்து 400 குறைவடையுது. அப்ப எனக்கு 100. 400ல இருந்து 300 குறைவடையுது. அப்ப எனக்கு 100. விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது. இதைத்தான் நாங்க என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா கேள்வி தொகை மாற்றம். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? எனக்கு கேள்வி தொகை மாற்றமா எவ்வளவு வந்திக்குது? 100. எவ்வளவு வந்திக்குது? 100. 100. சரியா? சரி 100. அடுத்தது டெல்டா P. அப்படின்னு சொன்னா நீங்களே சொல்லுங்க பாப்போம். டெல்டா Pன்னு சொன்னா என்ன? விலை மாற்றம். விலை மாற்றம்.
அப்ப இங்கனைக்கு வந்து எவ்வளவு விலை மாற்றம் அடைஞ்சுக்குது? 10 ரூபா. 10. வெரி குட். சரியா? சைபர்ல இருந்து 0ல இருந்து 10 அதிகரிக்குது அப்படின்னு சொன்னா 10. 10ல இருந்து 20 அப்படின்னு சொன்னா 10. 20ல இருந்து 30 அப்படின்னு சொன்னா 10. நான் 30ல இருந்து 40 அப்படின்னு சொன்னா 10. இல்லைங்கண்ணா? அப்ப 10ஆல என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அதிகரிச்சுட்டு போகுது. மாற்றம் அப்படின்னு சொன்னா அதிகரிப்பாவும் மீக்கலாம், குறைவாவும் மீக்கலாம். சரியா? மாற்றம்னு சொன்னா இதான் விஷயம். அதிகரிப்பு அல்லது குறைவு. 10ஆல வந்து என்ன செய்யுது? மாற்றம் அடையுது. சரி, அப்ப டெல்டா பி எவ்வளோ? டெல்டா பி எவ்வளோ? 10. 10. சரி, அப்போ குறைவடைஞ்சுன்னு சொன்னா மைனஸ் போடுவோம். 100 10ஆல பிரிச்சா எவ்வளவு வரும்? 10. எவ்வளவு வரும்? 10. வெரி குட். -10 அப்படின்னு சொல்லுவோம். -100 10ஆல தானே பிரிக்க போறோம். -10 அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பீண்ட பெருமதி வந்து -10. -10. நீ வாயை கொஞ்சம் பொத்து. சரியா? அப்ப தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். -10 எப்படி வந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு கிளியரா விளங்கினா? கிளியரா விளங்கிட்டா இல்லையா? ஆம் சார். ரைட். சரி, அப்ப பி பி அப்படின்றது வந்து என்ன? கேள்வி கூட்டுண்ட அந்த சாய்வு இருக்குதானே? கேள்வி கூட்டுண்ட சாய்வுண்ட தலைகீழ் வடிவம். அதை இப்ப நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது பிய? டெல்டா கியூடின் டெல் கீழ் டெல்டா பி. ரைட். டெல்டா கியூடின்னு சொன்னா என்ன? கேள்வி கேள்வி தொகை மாற்றம். தொகை மாற்றம். ஒவ்வொரு விஷயமா நுணுக்கமா ஆராயணும். கேள்வி தொகை மாற்றம். டெல்டா பின்னு சொன்னா என்ன? விலை மாற்றம். விலை மாற்றம். சரியா? இத போட்டு நாங்க பிரிச்சு வாரது தான் என்னன்னு சொன்னா எங்களுக்கு பீண்ட பெருமதியா கிடைக்க பெறும். அதே மாதிரி பி அப்படின்னு சொன்னா என்ன? கடைசியில வார இந்த கேள்வி சமன்பாட்டுல ஐக்கிற கியூடின்னா என்னன்னு பார்த்தோம்? கேள்வி தொகை சமன் ஏன்னு சொன்னா என்னன்னு பார்த்தோம்? விலை 0 ஆகிற டைம்ல கேள்வி தொகைன்ற அளவு. பின்னு சொன்னா என்னன்னு பார்த்தோம்? கேள்வி கோட்டுண்ட தலைகீழ் வடிவத்தின் அதாவது என்னது? கேள்வி கோட்டுண்ட சாய்வுண்ட தலைகீழ் வடிவம். சரியா? அதே மாதிரி அதை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? டெல்டா கியூடின் கீழே டெல்டா பி. அதே மாதிரி பி அப்படின்னு சொன்னா என்ன? ஆரம்ப குறிப்பிட்ட விலை. குறிப்பிட்ட பண்டத்தின் விலை. குறிப்பிட்ட பண்டத்தின் விலை. சரியா? இப்ப நீங்க எனக்கு சொல்லணும் என்னன்னு சொன்னா இந்த கேள்வி சமன்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் உங்களுக்கு கிளியரா விளங்கிச்சா? ஆம் சார். ஒரு டவுட்டுமே இல்லையா? எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். ஓ சார் விளங்கி. விளங்கிடுச்சு சார். ஓ சார் விளங்கினேன். ரைட். சரியா? வெரி குட். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். கியூடி சமன் ஏசைய பிபி. சரியா? திருப்பி ஒருக்கா சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. மிக முக்கியமான ஒரு பகுதி என்றதால திருப்பி ஒருக்கா சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. கியூடி சமன் ஏசைய பிபி. கியூடின்னா என்ன? கியூடின்னா என்ன? கேள்வி தொகை. கேள்வி தொகை. ஏன்னு சொன்னா என்ன? விலை 0 ஆகிற டைம்ல அதான் போட்டிக்கிறேன். பிரைஸ் 0. விலை 0 ஆகிற டைம்ல கேள்வி தொகைன்ற அளவு. அதே மாதிரி பீன்னு சொன்னா என்ன? கேள்வி கூட்டுண்ட சாய்விக்கிறது தானே? அந்த சாய்வுண்ட தலைகீழ் வடிவம். சரி, அப்ப டெல்டா கியூடியின் கீழே டெல்டா பி. டெல்டா பி. இப்ப எவ்வளோ கேள்வி தொகை மாற்றம் அடைஞ்சிக்குதோ அந்த மாற்றத்தை விலை மாற்றத்தால பிரிக்க போறோம். பிரிக்க வாரது தான் என்ன? இந்த பீண்ட அளவு. அதாவது கேள்வி கூட்டுண்ட சாய்வுண்ட தலைகீழ் வடிவம். சரியா? கேள்வி தொகை மாற்றத்தின் கீழே விலை மாற்றம். பிரைஸ்னு சொன்னா அதாவது பின்னு சொன்னா பிரைஸ். அந்த பிரைஸுக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா குறித்த பண்டத்தின் விலை. குறித்த பண்டத்தின் விலை. சரி, அப்ப இதுல ஈக்கிற இந்த கேள்வி சமன்பாட்டில் இருக்கிற எல்லா விடயமும் கிளியரா விளங்கிச்சா? ஆம் சார்.
ஓ சார். ஓ சார் விளங்கில. ரைட், வெரி குட். இப்போ நாங்க அடுத்த கேட்டகரிக்குள்ள வாரம் என்னன்னு சொன்னா, இந்த சில உதாரணங்கள் சமன்பாட்டுக்கு வந்து சில உதாரணங்களை நாங்க பார்க்க போறோம். இந்த சமன்பாட்டுக்கு நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, சில உதாரணங்களை சில எக்ஸாம்பிள்ஸை வந்து நாங்க என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். சரியா? முதலாவது விடயம் இப்ப பிரைஸ் கியூடி பிரைஸ் வந்து என்ன செய்யுது 0, 2, 4, 6, 8, 10 அப்படின்னு சொல்லி போட்டு விலை வந்து 2 அதிகரிச்சுட்டு போகுது. அதே மாதிரி கியூடி வந்து விலை 0 ஆகிற டைம்ல 100, அதே மாதிரி 90, 80, விலை வந்து 6 ஆகிற டைம்ல வந்து 70, 8 ஆகிற டைம்ல வந்து 60, 10 ஆகிற டைம்ல வந்து 50 இப்படின்னு சொல்லி கேள்வி தொகை வந்து விலை அதிகரிக்க கேள்வி தொகை குறைவடைஞ்சிட்டு போகுது. இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு இதுண்ட கேள்வி சமன்பாட்டை நீங்க எனக்கு இப்படி நான் போட்டு தந்திக்கிறேன். இதுண்ட கேள்வி சமன்பாட்டை நீங்க எடுங்க பாப்போம் குயிக்கா. சின்ன டைம் உண்டு தாரன், சின்ன வேலை. QD சமன் 100 சய 5p. வெரி QD சமன் 100 சய 5p. அதுதானே அனுசா? ஆமா சார். ரைட், பாப்போம் அவங்க சொன்னது சரியா பிழையா. அடுத்த கால் சொல்லுங்க பாப்போம். அவங்க சொன்ன ஆன்சர் சரியா பிழையா? சரி சார். நேத்ரா சரி, பிளன்னு சொல்றாக்கள் யார் சரிக்கிறீங்களா? நீங்க ட்ரை பண்ணவே இல்லை போல. பிளண்டு சொல்லாம சரின்னு சொல்லாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ட்ரை பண்ணலன்னு அர்த்தம். இல்ல சரி சார். சரி சார். பாத்திமா சரி, நஸ்லா சரி, அடுத்தாக்கள் சரி. சரி, ருக்கையாவும் சரி, அப்துல்லா ரைட். இப்ப நாங்க வந்து செக் பண்ணி பார்ப்போம் என்ன கேஸ் அப்படின்றது. கியூடி சமன் ஏ சய பிபி, இதானே எங்கட சமன்பாடு. ரைட். இப்ப நாங்க என்ன செய்யணும், ஏயையும் பியையும் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஏயையும் பியையும் தான் நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப நாங்க வாரம் ஏ அப்படின்னு சொன்னா என்னன்னு பார்த்தோம். விலை 0 இருக்கும்போது கேள்வித்தொகை. அப்ப விலை 0 ஆகிற டைம்ல கேள்வி தொகை எவ்வளோ? 100 அலகுகள். 100 அலகுகள். அப்ப நாங்க ஏய கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ? 100 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப எங்களுக்கு பி தேவை. அப்ப பியை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா பிக்கான சமன்பாடு என்ன? டெல்டா கியூடியின் கீழ் டெல்டா பி. டெல்டா கியூடியின் கீழே டெல்டா பி. அப்ப டெல்டா கியூடிங் எனக்கு எவ்வளோ? விலை, அதாவது கேள்வி தொகை மாற்றம் எவ்வளோ வருது? 10 அலகுகள். 10 அலகுகள். குறைவடைஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா -10 அப்படின்னு போட்டுரும். குறைவடையுது தானே, -10. அப்ப இங்க விலை மாற்றம் எவ்வளோ? 2. அப்ப 2 போட்டோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு எவ்வளவு வரும்? 5. -10 2ஆல பிரிச்சா -5 வரும். ஓவா இல்லையா? ஆம் சார். அப்ப பீண்ட பெருமதி வந்து -5. அப்ப சிம்பிளா வந்து எங்களுக்கு கியூடி சமன்பாட்டை எடுத்துக்கொள்ளும், கேள்வி சமன்பாட்டை எடுத்துக்கொள்ளும். கியூடி சமன் ஏக்கு பதிலா நாங்க 100 போடுறோம், -5 பிக்கு பதிலா பியை போடுறோம். அப்ப கியூடி சமன் 100 சய 5 பி. இதுதான் வந்து என்ன எங்கட
கேள்வி சமன்பாடு. அப்ப எங்களோட அனுஷா சொன்னதும் மிகச் சரியான ஆன்சர். அடுத்தது அடுத்தாக்கள் சொன்னதும் சரியான ஆன்சர். எல்லாரும் சரின்னு தானே சொல்லிக்கிறீங்க. ரைட். அப்ப QD சமன் 100/5p. இப்ப கிளியரா விளங்கிட்டா உங்களுக்கு கேள்வி சமன்பாடு எப்படி ஒரு அட்டவணையை வச்சு வரைகிறது அப்படின்னு விளங்கினா? சார். ரைட். இப்ப நாங்க அடுத்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு போறோம். சரி, இது சம்பந்தமா நுணுக்கமான விஷயத்தை நாங்க ஆராய்ஞ்சு எடுப்போம். சரியா, ஒரு டவுட்டுமே இயக்கப்படாது. சரி, இப்ப அடுத்த விஷயத்துக்கு வாரம். ரைட். சரி, இப்ப ஒரு உதாரணம், ஒரு எக்ஸாம்பிள் உண்டு. விலை விலை கேள்வி தொகை. கேள்வி தொகை விலை வந்து பூஜ்ஜியத்துல இல்லாம 10ல இருந்து போகுது. பூஜ்ஜியத்துல எவ்வளவுன்னு தர மாட்டேங்கிறான், தரல. அந்த இதுல டேபிள்ல தரல. 10, இதுல 100. அதே மாதிரி விலை அதிகரிக்குது 10ல இருந்து 20ஆக. கேள்வி தொகை வந்து என்ன நடக்கும், குறைவடையுது 100ல இருந்து 50ஆக. சரியா, இப்ப என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா கேள்வி சமன்பாட்டை கேட்கிறான். கேள்வி சமன்பாட்டை கேட்கிறான். யாரு சரி எடுக்கலுமா? கேள்வி சமன்பாட்டை எடுக்கலுமா? சொல்லுங்க பாப்போம். ஓம் கேள்வி சார். எடுங்க பாப்போம். ட்ரை பண்ணுங்க பாப்போம். QD சமன் 150/5p. QD சமன் 150/5p. 5p. அடுத்தாக்கள் QD சமன் 400/5p. QD சமன் 400/5p. இது சரி சார், அனுஷா 600 சார். 600 ரைட். 600/5p. இது அனுஷா, இது வந்து நேத்ரா. அடுத்தாக்கள் QD சமன் 150 - 5p. ஃபாத்திமா. ஃபாத்திமாவும் இதே ஆன்சரை சொல்றாங்க. அடுத்தாக்கள் QD சமன் 150/5p. ரைட். நஸ்லா. ரைட். இப்ப நாங்க பாக்குறோம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இப்ப அனுஷா வந்து நீங்க தானே இந்த சமன்பாடை சொன்னீங்க. நீங்க வந்து இப்போ ஒரு டீச்சர், நீங்க இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க மாணவர்களுக்கு. சொல்லுங்க பாப்போம், எப்படி இந்த ஆன்சர் வந்து வந்துச்சு? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் சார், QD சமன் A/BP சமன்பாடு போட்டுட்டு ரைட். QDக்கு நேரா நம்ம ஆரம்ப கேள்வி தொகையை போடணும். ரைட். சரி, கொஞ்சம் இருங்க. QDக்கு பதிலா QD சமன் எப்படி போடணும், A/BP போடணும். சரியா, அப்ப QDக்கு பதிலா என்ன போடணும்? ஆரம்ப கேள்வி தொகை 100 அலகுகள் போடணும். 100 அலகுகள் போட போறோம். ரைட். அடுத்தது சமன் A அப்படியே போட்டுட்டு நம்மள கேள்வி கொண்டு சரிவு கண்டுபிடிக்கணும். டெல்டா QD டெல்டா P. ரைட். கேள்வி கோட்டுல சரிவை கண்டுபிடிக்கணும். டெல்டா QD கீழே டெல்டா P. டெல்டா QD வந்து -50. டெல்டா QD -50. ஏண்டா 100ல இருந்து 50ஆக குறைவடையுது. அப்ப 50 -50ன்னு வரும். ரைட். டெல்டா P வந்து 10. டெல்டா P வந்து 10. 10ல இருந்து 20 அதிகரிக்குது. அப்ப 10. ரைட். அப்ப 50 -50 10ஆல பிரிச்சால் -5. -5. அப்ப B இந்த இதை வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்படித்தான் கண்டுபிடிச்சீங்க. சரி. ஆமா சார். ரைட். அப்ப -5
பிரைஸுக்கு பதிலா என்ன போட போறோம்? பிக்கு பதிலா -5 போட்டுட்டோம். பிக்கு பதிலா என்ன போட போறோம்? தர 10 ஆரம்ப விலை. ஆரம்ப விலை. ஆரம்ப கேள்வி தொகையை எடுத்தா இந்த கேள்வி தொகையை எடுத்தா இந்த விலை போடணும். இந்த கேள்வி தொகை எடுத்தா இந்த விலையை போடணும். சொல்றேன். எந்த கேள்வி தொகையை எடுக்கிறோமோ அந்த விலையை போட்டா சரி. அப்ப தர 10. சரியா? நீங்க இது படிச்சீங்க தானே, மெட்ஸ் படிச்சீங்க தானே. ஒரு இது வந்துச்சுன்னு சொன்னா 2 இது வந்துச்சுன்னா இதுக்கு நடுவுல வந்து தர ஒண்டி இதுன்னு அர்த்தம். சரி, ரைட். இப்ப 100 சமன் ஏ சய 5 தர பத்தி எவ்வளோ? 50. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இப்ப என்ன செய்ய போறோம்? -50 அந்த பக்கம் கொண்டு போறோம். சமனுக்கு அந்த பக்கம். சமனுக்கு இங்கால கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்யலும் ஏன்ற கூட்டு பெருமதி எடுத்துக்கொள்ள இயலும். அப்ப 100 வந்து -50 சமனுக்கு இங்கால வந்துச்சுன்னு சொன்னா என்னவா மாறும்? +50. +50 மாறும். +50 மாறும். மாறிச்சு அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து ஏன்ற பெருமதியை கண்டுபிடிக்கணும். அப்ப ஏ சமன் எத்தனை வரும்? 150. 150. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இப்ப நாங்க ஒரு சமன்பாடு எடுத்தா QD சமன் ஏக்கு பதிலா எத்தனை வரும்? 150. 150. பிக்கு பதிலா சய 5. சய 5 பின்னு வரும். சரியா? இதுதான் எங்கட சமன்பாடு. சரி, இதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக நினைக்கணும். இப்படியான கேள்விகளும் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் செய்கிறது. அப்ப நேத்ரா உங்களுக்கு என்ன பிழையாகின? 50க்கு கேள்வித்தொகை 50 விலை 20 போட்டு செஞ்சேன் நான். அது 50க்கு பதிலா 500 போட்டுட்டேன். அதனால மிஸ்டேக் வந்துட்டு. ரைட், ஓகே. 50க்கு பதிலா 500. இப்ப போட்டதுக்கு பரவாயில்ல. எங்க இது போடப்படாது? அடுத்த கட்டம் நீங்க அடுத்த ஒரு எக்ஸாம்பிளோ அடுத்த ஒரு கணக்கோ செய்யற டைம்ல போடப்படாது. இதுக்கு பிறகு பிழை எடுக்கப்படாது. ஓகே நேத்ரா? ஓகே சார். ரைட். சார், சொல்லுங்க. நீங்க டிரெக்டா செலுத்த எங்களுக்கு செலுத்த ஃபர்ஸ்ட்டுக்கு பிஏ கண்டுபிடிக்க சொல்லி அது பிறகு ஏ அதுக்கு பிறகு அது வந்து கேள்வி சாம்பாட்டுல பதியணும். அப்படி செஞ்சாலும் பரவாயில்லை. அப்படி செஞ்சாலும் பரவாயில்ல. அப்படி செய்யறதுக்கு இங்கனைக்கு வந்து தகவல் இல்லையமா. உங்களுக்கு விளங்கி நான் சொல்றது அப்படின்னு சொன்னா விலை 0 ஆகிற டைம்ல கேள்வி தொகைன்ற அளவு இல்ல தானே, தரல தானே. தராட்டி நீங்க எப்படி நான் சொன்ன மாதிரி செய்வீங்க? ஆரம்பத்துல சொன்ன மாதிரி செய்வீங்க? பாத்திமா விளங்கினா? இல்ல சார், நாங்க என்ன ஃபர்ஸ்ட் பிஏ கண்டுபிடிச்சி அது பிறகு ஏல வந்து எங்களை விருப்பமான கேள்வி தொகையும் விலையும் எடுத்து அதுல பதியுது. அப்படி இல்லம்மா, ஏ அப்படின்னு சொன்னா வந்து விலை 0 ஆகிற டைம்ல கேள்வி தொகைன்ற அளவு. அங்கனைக்க விலை 0 ஆகிற டைம்ல கேள்வி தொகைன்ற அளவு வந்து ஒரு தரவா தரல, ஒரு தகவலா தரல. அப்ப நாங்க அடுத்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி விலை கேள்வி தொகைக்கு பதிலா இதுக்கு பதிலா 100ஐயோ அல்லது 50ஐயோ போட்டு அதுக்கேத்த மாதிரி விலையையும் போட்டா தான் எங்களுக்கு ஏன்ற பெருமதியை கண்டுபிடிக்க இயலும். உங்களுக்கு விளங்கிச்சா சொல்றது? அது விலை வந்து 0 ஆகிற டைம்ல கேள்வி தொகைன்ற அளவு தந்தான் அப்படின்னு சொன்னா நாங்க இந்த விடை எல்லாம் வந்து நாங்க இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் உண்டு இல்ல. எனக்கு தரல தானே. விளங்கினா பாத்திமா? ஓ சார், சரி. என்ன சார் டவுட் இருக்குதா பாத்திமா? இல்ல சார். சுவரா? இல்ல உங்களோட ஆன்சர்ல கான்ஃபிடன்ட் ஒன்று இல்லாம இருக்குது. இல்ல, நான் சொன்னது உங்களுக்கு சரியா விளங்கலை மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்களேன். சொல்லுங்க, உங்களோட டவுட்டை கேளுங்க. இல்ல, நீங்க டிரெக்டா கேள்வி சாம்பாட்டுல போட்டு இதெல்லாம் செஞ்சு ஃபர்ஸ்ட்டுக்கு நான் பிஏ கண்டுபிடிக்க அப்ப -5 வந்தா அதுக்கு பிறகு சரி, நீங்க வந்து பிஏ ஃபர்ஸ்ட்டுக்கு கண்டுபிடிச்சீங்க, -5 வந்துச்சு. நெக்ஸ்ட் சொல்லுங்க. அந்த கேள்வி சாம்பாட்டை போட்டு ஏ கண்டுபிடிச்சிய. கேள்வி சமன்பாட்டுல போட்டீங்க. கேள்வி சமன்பாட்டுல எப்படி போட்டீங்க? QD சமன் A - BP
ஏ மைனஸ் பிபி கியூடி வந்து 100, கியூடி வந்து 100, ஏ அப்படியே போட்ட, ஏ அப்படியே போட்ட, பிக்கு பதிலா -5, அதுபோல 10. -5 தர 10. அப்படித்தானே நானும் இங்க செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு விளங்கிச்சா சொல்றது? இல்ல அப்படித்தான் நானும் இங்க செஞ்சுக்கிறேன். அதான் நீங்களும் செஞ்சுக்கிறீங்க. இதுல என்ன டவுட் இருக்குது? இல்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயினதான் கேட்டேன். சரி சரி. இல்ல ஒரு கன்ஃபியூஸும் ஆக தேவையில்ல. நீங்க வந்து எப்படி போட்டிக்கிறீங்க, நீங்க என்ன கேள்வி கேட்டுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இதுல போட்டு டிரெக்டா நம்ம ஏட பெருமதி எடுக்கலும், ஏட பெருமதியை அப்படித்தானே நானும் செஞ்சுக்கிறேன். ஓகே தானே? பாருங்க எங்களோட ஸ்டெப்பை பாருங்க கொஞ்சம். சரியா ஃபாத்திமா? ஓ சரி சரி சரி. சரி சரியா, எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம். சரி, அடுத்ததாக நாங்க பாக்குறோம் பிரைஸ். அடுத்த பேஜுக்கு போவோம். சரி, பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்திக்குது என்னன்னு சொன்னா 210. 2ல இருந்து அப்ப கியூடியும் போடுவோமே. பிரைஸ் வந்து 2 ஆகிற டைம்ல கியூடி வந்து 1000. பிரைஸ் வந்து 10 அதிகரிக்கிற டைம்ல கியூடி வந்து 200. இப்ப நீங்க இதுக்கான சமன்பாட்டு டக்குன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். இதுக்கான சமன்பாடு பாத்திமா குயிக். பாவம் உங்களோட டவுட் கிளியர் ஆகுறாண்டு. சின்ன டைம் தான் தருவேன். கியூடி சமன் 1200 சய 100 பி. வெரி குட். 1200 சய 100 பி. இப்ப நாங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, சிம்பிளா முதலாவது எங்களுக்கு ரைட், முதலாவது எங்களுக்கு பீண்ட பெருமதியை நாங்க எடுக்கணும். பீண்ட பெருமதியை நாங்க எடுக்கிறதுக்கு டெல்டா கியூடியின் கீழே சரியா டெல்டா பி. அப்ப டெல்டா கியூடிங் எனக்கு எவ்வளோ 800 மைனஸ் 800. அதே மாதிரி டெல்டா பி எவ்வளோ 8. சரியா, அப்ப 800 8ஆல பிரிச்சா எத்தனை வரும்? -100 அப்படின்னு வரும். -100 அப்படின்னு வரும். அப்ப கியூடிக்கு பதிலா நாங்க பெஸ்ட்டுக்கு வந்து இந்த 200 எடுப்புமே. கியூடிக்கு பதிலா நாங்க 200 எடுப்புமே. 200 எடுத்தோம்னு சொன்னால் ரைட், கியூடிக்கு பதிலா 200 எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு ஏன்ற பெருமதி அப்படியே போடுறோம். சரியா, பீன்ற பெருமதி வந்து நாங்க கண்டுபிடிச்சிக்கிறோம் எத்தனைன்னு சொன்னால் -100 -100 அப்படின்னு சொல்லி போட்டிக்கிறோம். இப்ப நாங்க ஏன்ற பெருமதி வந்து 1200 அனுஷா சொன்னபடி. இப்ப நாங்க அதுக்கு முந்தைய எப்படி எடுக்கிறது பார்க்கணும் தானே, அதான் நாங்க பார்க்கறோம். சரி, இப்ப பீன்ற பெருமதிக்கு கண்டுபிடிச்சிடும் சய 100 தர. இப்ப நாங்க கியூடியை 200 எடுத்தோம் அப்படின்னு சொன்னா பியை நாங்க எவ்வளவு போடணும்? 10 போடணும். 10 போடணும். சரி, அப்ப 200 ஏ சய 100 தர 10 1000. 1000. அப்ப சய 1000 சமணிக்குங்கள வந்துச்சுன்னு சொன்னா என்ன வரும்? கூட்டணும். சக 1000. சரியா, சக 1000 அப்படின்னு சொல்லி போட்டு வரும் சமன்
ஏ. அப்ப ஏ சமன் 1000ம் 200ம் 1200. அப்ப வந்துச்சா இல்லையா அனுஷா சொன்ன மாதிரி விளங்கிச்சா சொல்றது? அப்ப ஏ வந்து நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் 1200. சரி, அப்ப கியூடி சமன் ஏக்கு பதிலா 1200 200 பிக்கு பதிலா 100 பி. சரியா? இதுதான் வந்து என்ன சமன்பாடு. அப்ப இந்த சமன்பாடை வச்சுக்கொண்டு நாங்க எப்படி வந்து ஒரு கேள்வி கோட்டை வரைகிறது அப்படின்றது வந்து தெரியணும், நல்லா விளங்கிக்கொள்ளணும். சரியா? இந்த சமன்பாடை வச்சுக்கொண்டு நாங்க எப்படி ஒரு கேள்வி கோட்டை வரைகிறது. இப்ப நாங்க இந்த அச்சை நாங்க என்னாச்சுன்னு சொல்லுவோம்? விலை அச்சு. விலை அச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த அச்சை நாங்க என்னாச்சுன்னு சொல்லுவோம்? கேள்வி தொகை அச்சு. தொகை அச்சு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? கேள்வி தொகை அச்சு. சரியா? இங்கனைக்கு என்ன போடுறது? பூஜ்ஜியம். சரி, இது வந்து கேள்வி கோடு. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், இந்த இடத்துல வாரதுக்கு பேர் என்ன? இந்த இடத்துல வார தொகைக்கு பேர் என்ன? விலை 0 இருக்கும்போது கேள்வி 1200. வெரி குட். விலை 0 ஆகிற டைம்ல கேள்வி தொகைன்ற அளவு. அப்ப விலை 0 ஆகிற கேள்வி தொகைன்ற அளவுக்கு பேர் நாங்க என்ன சொல்லுவோம்? ஏ அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ஏ என்று சொல்லுவோம். அப்ப ஏன்ற பெருமதியை நாங்க கண்டுபிடிச்சோமா இல்லையா? எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம்? 1200. 1200 நாங்க இதுல போட்டிக்கிறோமா இல்லையா? ஓ இல்லையா? ஆம் சார். ஓ, அதைத்தான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இங்க கொண்டு வந்து 1200 போடுவோம். இது வந்து நீங்க எந்த கணக்கெடுத்தாலும், லட்சக்கணக்கில்ல, கோடிக்கணக்கில்ல, மில்லியன், எத்தனை கணக்கெடுத்தாலும், எந்த கணக்கெடுத்தாலும் இதுதான் மெத்தட். இந்த ஏன்ற பெருமதியை கொண்டு இங்கதான் போட போறோம். சமன்பாட்டுல இருந்த ஏய இங்கதான் போட போறோம். எத்தனை கணக்கு, எந்த கணக்கு வந்தாலும். சரியா? இது விளங்கினா உங்களுக்கு இந்த பேசிக்கான விஷயம் உங்களுக்கு விளங்கிட்டா? நல்லா உள்வாங்கி கொண்டீங்களா? ஆம் சார். மறக்கவே படாது. என்ன சொன்னா நிறைய கணக்குகளுக்கு வந்து கட்டாயமா தேவைப்படுற விஷயம் இந்த ஏ. இது வந்து கண்டுபிடிக்க வேண்டும். ஏன்னா நிறைய விஷயத்துக்கு வந்து இது வந்து தேவைப்பட போகுது. நிறைய கேள்விகள் தர டைம்ல உங்களுக்கு விளங்கும். அடே நானா சொன்னாங்களே இப்படி ஒரு விஷயம் உண்டு, ரைட்டா ஓதான் அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுக்கு விளங்கும். சரியா? இப்ப இந்த விஷயம் விளங்கிட்டா எல்லார ஆன்சரும் வந்து எனக்கு வேணும். இந்த விஷயம் விளங்கிட்டா? சார் விளங்கிடுச்சு சார். ரைட். இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு வாரம். இங்கனைக்க வார தொகைக்கு தானே, இங்கனைக்க வார தொகை, இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? இங்கனைக்க வார தொகைக்கு பேர் என்ன சொல்லுவோம்? என்ன என்ன சார்? பேர் சொல்லுவோம்? சரி, இந்த இங்கனைக்க வார விலைக்கு வார இந்த விலைக்கு என்ன பேர் சொல்லுவோம்? பி. வரல. பூஜ்ய கேள்வி தொகையில் விலை. அதாவது உச்சபட்ச விலை. அதுக்கு என்ன சும்மா நம்ம எங்கட மொழி நடையால சொல்ல போனா அதுக்கு என்ன எப்படி சொல்லுவோம்? நாங்க எங்கட மொழி நடையால இந்த விலையை நாங்க என்ன எப்படி சொல்லுவோம்? கேள்வி தொகை 0 இருக்கும்போது சரி, ஏற்படும் விலை. நாங்க எக்கனாமிக்ஸ் ரீதியா நீங்க அப்படி சொல்றீங்க. எங்கள மொழி நடையில ஒரு கஸ்டமருக்கோ இல்லாட்டி ஒரு நுகர்வோண்ட அடிப்படையிலயோ நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து விளக்கப்படுத்த போறீங்க. இந்த விலை இதுல என்னன்றது எப்படி? குறித்த பண்டத்தின் விலை. வெள்ளங்கள்ல குறித்த பண்டத்தின் விலை. இல்ல குறித்த பண்டத்தின் விலைன்னு வராது. பிரைஸ் டாப் லெவல்ல யாரு சரி நல்ல ஒரு விளக்கம்னு சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லி தந்தேன் இந்த விஷயத்தை நான் சொல்லி தந்தேன். இந்த விலைக்கு வந்து நல்ல ஒரு விளக்கம்னு சொல்லணும். உச்சபட்ச விலை ஓகே, எல்லாம் ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் சரி. நல்ல இதுக்கு மேலாக ஒரு நல்ல விளங்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும். அப்பதான் நாங்க நல்ல ஞாபக சக்தி, அதை மறக்க எல்லாமே இருக்கும் எங்களுக்கு. என்ன சொல்றது? ஐடியா ஆகிதா? ரைட், நானே சொல்றேன் கேட்டுக்கோங்க. அதாவது இப்ப இந்த விலையில
யாருமே கொள்வனவு செய்ய மாட்டான் பொருளை. விளங்கின உங்களுக்கு சொல்றது? யாருமே என்ன செய்ய மாட்டான்? என்ன செய்ய மாட்டான்? பொருளை கொள்வனவு செய்ய மாட்டான். அதான் நாங்க என்ன சொல்றது? உச்சபட்ச விலை. அந்த விலையில இந்த ஐக்கியத்தானே இந்த விலையில பொருளை யாரும் வாங்க மாட்டான். யாரும் வாங்க மாட்டான் அர்த்தம் என்ன? கேள்வி தொகை பூஜ்ஜியமாயிக்குது. யாரும் வாங்க மாட்டான் அர்த்தம் என்ன? கேள்வி தொகை பூஜ்ஜியமாயிக்குது. ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? ஆம் சார். இப்ப விளங்கிட்டு அப்ப என்ன விஷயம்னு சொல்லி போட்டு இந்த விலைக்கு வந்து இந்த என்ன விஷயம்னு சொல்லி விளங்கினா, என்ன விலைன்னு சொல்லி விளங்கினா கிளியரா விளங்கிட்டா இல்லையா? குயிக்கா ஆன்சர் பண்ணணும் புள்ளல். ஓ சார். ரைட். யாருமே பொருளை வாங்குறதுக்கு முன் வர மாட்டான். அந்த விலையில தான் உச்சபட்ச விலைன்னு சொல்றது. சரி, ரைட். இப்ப இந்த விலையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் ஒன்று இருக்குது. இந்த அடிப்படை இந்த கேள்வி தொகையின் அடிப்படையில, அதாவது கேள்வி சமன்பாட்டின் அடிப்படையில எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஐகிரு தானே இந்த இதுல பேர் என்ன? இந்த 1200க்கு பேர் என்ன? ஏ. ஏ. 1200க்கு பேர் என்ன? ஏ. சரி, விலை பூஜ்ஜியம் ஆகிற டைம்ல கேள்வி தொகையின் அளவு. அந்த கேள்வி தொகையின் அளவை நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா பியால பிரிக்க போறோம். பியால நாங்க என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம்? பிரிக்க போறோம். அப்ப பிரிச்சா வந்து என்னது? 1200 100ஆல பிரிச்சா எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்? 1200 100ஆல பிரிச்சா எவ்வளவு வரும்? 120. 100 எவ்வளவு வரும்? 12 சார். 12. 120 12. 12. 12. வெரி குட். 12. இந்த 12 தான் என்ன? உச்சபட்ச விலை. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த கேள்வி கோட்டுக்கான விலை வந்து நாங்க ஒரு பபுல்கம் அப்படின்னு வச்சுக்கொள்வோமே. சரியா? இந்த கேள்வி சமன்பாட்டுக்கான இந்த கேள்வி வலைக்கான ஒரு குறிப்பிட்ட பண்டம் பபுல்கம் அப்படின்னு வச்சுக்கொள்வோமே. இப்ப பபுல்கம் வந்து 12 ரூபாய்க்கு வித்தான் அப்படின்னு சொன்னா நுகர்வோன் வாங்குவானா? வாங்க மாட்டான். விளங்கி நான் சொல்றது? அப்ப நீங்க இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கிறேனே. நுகர்வோன் வந்து 1200 பபுல்கம் வாங்குறான் அப்படின்னு சொன்னா அதோட விலை எவ்வளவு வாங்கிக்கும்? விலை 0. அன்னஹரி. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா எத்தனை கேள்வி, ஒரு கேள்வி இல்ல, 2 கேள்வி இல்ல, 3 கேள்வி இல்ல, லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான கேள்விகள் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி உங்களுக்கு ஒரு தெளிவு ஒன்று கிடைச்சிட்டு அர்த்தம். இப்ப நான் இன்னொருக்கா கேட்கிறேன். இந்த கேள்வி சமன்பாட்டுண்ட இந்த கேள்வி கோட்டுண்ட சரியா? இந்த கேள்வி கோட்டுண்ட பேர், அதாவது ஒரு குறித்த பண்டம்னு சொல்லுவோம் தானே, அந்த குறித்த பண்டம் வந்து பபுல் கம் வச்சுக்கொள்வோம். இந்த பபுல் கம் 12 ரூபாய்க்கு வித்தால் நுகர்வோன் வாங்குவானா? இல்ல. வாங்குவானா மாட்டானா? வாங்க மாட்டான் சார். வாங்க மாட்டான். சரியா? அதே நுகர்வோன் வந்து 1200 பொருளை 1200 பபுல் கம்ம வந்து வாங்குறான் அப்படின்னு சொன்னா அதன் விலை எவ்வளவு வாங்கிக்கும்? 0 இருக்கும். 0 இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் விளங்கிச்சா? கிளாஸ்ல இருக்கிற எல்லாத்துக்கும் விளங்கிச்சா? கிளியரா விளங்கிச்சா? இதுதான் விஷயம். இதுதான் வெரி குட். இதுதான் விஷயம். இவ்வளவுதான் விஷயம். சரியா? இதெல்லாம் விளங்கிச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சிம்பிளா நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. சரியா? அப்ப நீங்க இந்த உச்சபட்ச விலையை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப இதுல 12 ரூபாயா அதிகரிச்சு அப்படின்னு சொன்னா விலை கேள்வி தொகை எவ்வளவா மாறும்? 0. உங்களுக்கு விளங்கிச்சா? உங்களுக்கு சொல்றது கிளியரா விளங்கினா? ஆம் சார். அப்ப விலை வந்து நினைக்க 0 மாறிச்சு அப்படின்னு சொன்னா கேள்வி தொகையின் அளவு எவ்வளவு வாங்கிக்கும்? 1200. 1200. அப்ப பாருங்க, விலை வந்து 0ல இருந்து 2 அதிகரிக்குது, 2ல இருந்து 10 அதிகரிக்குது, 10ல இருந்து 12 அதிகரிக்குது,
அப்ப இப்படி அதிகரிக்குது. அதே மாதிரி கேள்வி தொகை வந்து இவ்வாறு வந்து என்ன செய்யுது? குறைஞ்சு குறைவடையுது. குறைவடையுது. இப்ப கிளியரா விளங்கிச்சா இந்த விஷயம்? இந்த விஷயம் கிளியரா விளங்கிச்சா? ஆம் சார். சரி, இவ்வளோ தான் இந்த படம் எடுக்கிறதுக்கான அந்த கேள்வி கோட்டுல இந்த தொகையும் இந்த விலையும் எடுக்கிறதுக்கான மெத்தட். இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி ஒன்று தரப்போறேன். சரியா? எல்லாரும் ஆன்சர் பண்ணணும் கேட்கிற கேள்வி. சரி, இப்ப பிரைஸ் 50ல இருந்து 25 வந்து என்ன செய்யுது? பிரைஸ் வந்து குறைவடையுது. அதே மாதிரி QD வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா 200ல இருந்து 400 அதிகரிக்குது. ஏன் அதிகரிக்குது? என்ன காரணம்னு சொல்லுங்க பாப்போம். நினைக்க என்ன காரணம்? விலை குறைவடைவதால. விலை குறைவடைந்தா கேள்வி தொகை வந்து நினைக்க அதிகரிக்கும். அதைத்தான் என்ன சொல்லுது? என்ன விதி சொல்லுது? கேள்வி விதி. கேள்வி விதி. சரி, இப்ப விஷயத்துக்குள்ள வாரம். இது வந்து எக்ஸ் பண்டத்தின் கேள்வி தொகை. சரியா? இது வந்து எக்ஸ் பண்டத்தின கேள்வி தொகை. இது வந்து y பண்டத்தின கேள்வி தொகை. y பண்டத்தின கேள்வி தொகை என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா 400ல இருந்து 600 அதிகரிக்குது. y பண்டம். இது வேற பண்டம், இது பபுல்கம், இது வந்து என்னது? சாக்லேட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதான் XYக்கான அர்த்தம். சரி, அப்படி சொன்னா தான் உங்களுக்கு விளங்கும். சரி, அப்ப QD X இந்த QD Y இந்த QD. இப்ப நாங்க இதை எடுத்துக்கொள்வோமே. இப்ப முதலாவது நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா எக்ஸ் பண்டத்தின் கேள்வி சமன்பாட்டை எடுக்கணும். எக்ஸ் பண்டத்தின்டையும் Q பண்டத்தினையும் கேள்வி சமன்பாட்டு அதாவது என்னது? எக்ஸ் பண்டத்தினையும் Y பண்டத்தினையும் கேள்வி சமன்பாட்டு எடுங்க பாப்போம். கேள்வி சமன்பாட்டு எடுங்க பாப்போம். குயிக்கா. QD சமன் 600 சய 8p. QD சமன் எதுல? எக்ஸ் பண்டத்தின்டையா? எக்ஸ் பண்டத்துல. QD சமன் 600 சய 8pன்னு சொல்லி அனுசா சொல்லிக்கிறாங்க. அடுத்தார்கள் y பண்டத்தின் இது எக்ஸ் பண்டம். y பண்டத்தின் கேள்வி சமன்பாடு. QD சமன் 600 சய 4p. y பண்டத்தின்டையா? எக்ஸ் பண்டம் QD சமன் 800 சய 8p. எக்ஸ் பண்டமா y பண்டமா? Y பண்டம் சார். y பண்டம் QD QD சமன் ம், 800 சய ம், 8p. 8p. இது வந்து y பண்டம். சரியா? அடுத்தாக்களோட ஆன்சர் எல்லாம் ட்ரை பண்றீங்களா? நஸ்லா, ஃபாத்திமா, நேத்ரா, ருக்கையா, அனுஷா சொல்லிட்டாங்க. அப்துல்லா ஓ சார். சொல்லுங்க எக்ஸ் ஆன்சர். பண்டம் 8p தான் வந்து. 600 சய 8p. அடுத்தது y பண்டம் எக்ஸ் பண்டம் 600 சய 8p, y பண்டம் 800 சய 8p. வெரி குட். ருக்கையா சரி. சார் சார் எனக்கு QD சமன் சொல்லுங்க. 600 சய 4p வருது சார். Y பண்டத்துக்கு.
வைப் பண்ணதுக்கு 600 செய்ய 4 பியா வருது. ஓ சரி நாங்க பார்ப்போமா. நஸ்லா சொல்லுங்க. சார் வைப் பண்ணதுல வந்து கியூடி சமன் 800 சாயா 8p. Right. சரி இப்போ நாங்க பார்ப்போம். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா எக்ஸ் பண்ணதை நாங்க எடுப்போம். எக்ஸ் பண்ணோம். எக்ஸ் பண்ணதுல பீண்ட இதை எடுத்தா நாங்க டைரக்டா நாங்க பீண்ட இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா பியை கண்டுபிடிச்சோம்னு சொன்னா அடுத்ததெல்லாம் சிம்பிளா செய்யணும். அப்ப 200ல இருந்து 400ன்னு சொன்னா அங்கனைக்கு எவ்வளவு மாற்றம்? டெல்டா கியூடி எவ்வளவு? 200. 200. அப்ப டெல்டா பி 25. 20. 50ல இருந்து 25 குறைவடையுது. இப்ப 200 -25. 25. அப்ப 200 25ஆல பிரிச்சால் -8. -8. சரியா? -8 வரும். இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இந்த -8 QD சமன்பாட்டுல போடுவோம். QD சமன் A சய பிபி தானே, பிபி தானே. QDக்கு பதிலா நாங்க 200 போடுவோமே, 200 போடுவோமே. சமன் A கண்டுபிடிக்கணும். சரியா? A கண்டுபிடிக்கணும். சய 8 பிக்கு பதிலா என்ன போட போறோம்? சய 8. பிரைஸ் வந்து நாங்க என்ன போடுவோம்? 200 எடுத்தோம்னு சொன்னா கேள்வி தொகை பிரைஸ் எவ்வளவு போடுவோம்? எவ்வளவு போடுவோம்? 50. 50. சரியா? அப்ப 200 சமன் A சய 8 தர 50 400. 400. இப்ப சய 400 சமனுக்குங்கால வந்து என்ன சொன்னா சக 400 ஆகும். அப்ப 200 சக 400 சமன் A. அப்ப A வந்து ஏண்ட பெருமதி வந்து 200 400 எத்தனை? 600. கிளியரா விளங்கிட்டா நேத்ரா? ஆம் சார். அப்ப எப்படி உங்களுக்கு 6 வந்துச்சு? எக்ஸ் ஓகே y தான் கொஞ்சம் குழம்பிட்டு. ரைட் பார்ப்போம், அதையும் பார்ப்போம். சரியா? அப்ப ஏண்ட பெருமதி 600 வந்துச்சுன்னு சொன்னா அப்ப QD சமன்பாடை நாங்க எப்படி எடுப்போம்? QD சமன் ஏக்கு பதிலா 600 பிக்கு பதிலா சய 8 பின்னு சொல்லி போடுவோம். இதான் வந்து என்ன எங்கட எக்ஸ் பண்டத்தின் கேள்வி சமன்பாடு. அடுத்ததாக y பண்டத்தின் கேள்வி சமன்பாடை நாங்க எடுக்க போனால் சரி y பண்டத்தின் கேள்வி சமன்பாடு எடுப்போம். அடுத்ததாக வைப்பண்ணம் வந்து 400ல இருந்து 600 வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் அதிகரிக்குது. அப்ப பீண்ட சமன்பாடு என்ன? பி சமன் டெல்டா கியூடியின் கீழே டெல்டா பி. அப்ப டெல்டா கியூடி வந்து என்ன? 400ல இருந்து 600 அதிகரிச்சுன்னு சொன்னால் 200. டெல்டா பி 50. 50 25. -25. அப்ப 200 25ஆல பிரிச்சால் -8. -8. இப்ப நேத்திர விளங்கிட்டா ஏன் 6 வரலாண்டு? ஆம் சார் விளங்கிட்டு. அப்ப என்ன பிழை விட்டீங்க நீங்க? தெரியல, திரும்ப செஞ்சு பார்த்தா ஓகே இருந்தது. ஃபர்ஸ்டா செய்ய இதுல பிழை விட்டுட்டேன். சின்ன விஷயம் தான், பிழையே விடப்படாது. சரியா? ரைட். பிழை விடப்படாதுன்னு இல்ல, பிழை விட்டாலும் அதை திருத்திக் கொள்ளணும் அடுத்த முறை. சரி ஓகே சார். சரி. அப்ப சய 8 அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? அதன சமன்பாடை போடுற டைம்ல ஏண்ட பெருமதியை நாங்க கண்டுபிடிக்க போறோம். QD சமன் A சய பிபி. அப்ப QDக்கு பதிலா நாங்க வந்து என்ன போட போறோம்? 400 போட்டோம் அப்படின்னு சொன்னா, QDக்கு பதிலா 400 போட்டோம் அப்படின்னு சொன்னா A கண்டுபிடிக்கணும். சய B வந்து சய 8 அப்படின்னு சொல்லி போட்டால் பிரைஸை நாங்க எவ்வளவு எடுப்போம்? பிரைஸ 400 எடுத்தோம்னு சொன்னா பிரைஸ் எவ்வளவு வரும்? 50. அப்ப 8 தர 50 400. 400. ஏ சய 400 இங்கேயும் வந்து 400. அப்ப சய 400 சமனுக்கு இங்கால வந்துச்சு அப்படின்னு சொன்னா சக 400 ஆகும். அப்ப ஏ சமன் 400 + 400 எவ்வளவு வரும்? 800. 800. அப்ப ஏ சமன் 800 அப்படின்னு வரும். அப்ப நாங்க சமன்பாடை போடுற டைம்ல எங்களுக்கு QD சமன் ஏக்கு பதிலா 800
800 சய 8 பிக்கு பதிலா பி. சரியா? அப்ப QD சமன் 800 சய 8 பி. சரி, வைந்த சமன்பாடு. சரி, அப்ப இதுண்ட கேள்வி கோடுகளை நாங்க எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னா, முதலாவது நாங்க என்ன சொல்றோம், எக்ஸ் கேள்வி கூட நாங்க எடுக்க போறோம். அப்ப எக்ஸ் கேள்வி கூட எடுக்கிறதா இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவோம். இது வந்து விலையச்சு, இது வந்து கேள்வி தொகையச்சு, இது வந்து பூஜ்ஜியம், இது வந்து கேள்வி கோடு. அப்ப இதுல எக்ஸ் தானே நாங்க எடுக்கிறோம். இந்த விலை பூஜ்ஜியம் ஆகிற டைம்ல கேள்வி தொகையின் அளவு எவ்வளவு? எத்தனை? 600 எத்தனை? 600 600. 600. அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். கேள்வி தொகை பூஜ்ஜியம் ஆகிக்குது அப்படின்னு சொன்னா விலை எவ்வளவு ஐந்திக்கும்? அதாவது 8 ரூபா. உச்சபட்ச விலை எவ்வளவு ஐந்திக்கணும்? 8 ரூபா. சரியா சொல்லுங்க பாப்போம். 8 ரூபாயா வாய்க்கும்? அப்படியா சொல்லி தந்தன்? 75 ரூபாய். எப்படி கண்டுபிடிச்சீங்க அனுசா சொல்லுங்க பாப்போம் இருக்கா. 600 வந்து 8ஆல பிரிக்கணும் சார். வெரி குட். நஸ்லா கிளியரா விளங்கிட்டா? 8 ரூபான்னு சொன்னீங்க தானே? ஓ சார். எப்படி என்ன செய்யணும் நாங்க? இந்த விலையை கண்டுபிடிக்கிறது, அதாவது உச்சபட்ச விலை, அதாவது கேள்வி தொகை, அதாவது நுகர்வோன் வந்து கேள்வி ஒன்று எழுப்பல்ல, அந்த பொருளை வாங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னா உச்சபட்ச விலையிலே நீக்கணும். அந்த உச்சபட்ச விலையை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? இந்த கேள்வி சமன்பாட்டுல என்ன செய்யணும்? 600 8ஆல பிரிக்கணும். 600 8ஆல பிரிச்சா எத்தனை? 75. 75. சரியா? நல்லா கிளியரா விளங்கினா நஸ்லா? 8ன்னு சொன்னால் நினைவில நினைவு இல்லாம போகக்கூடாது. சரி, ஒய். இப்ப நாங்க வைக்கு வாரம். வைந்த சமன்பாடு நஸ்லாவை நீங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப கேள்வி கோட்டை எங்கன போட்டோம் அப்படின்னு சொன்னா பூஜ்ஜியம் இங்க கேள்வி தொகை எவ்வளவு வரும்? இங்க விலை பூஜ்ஜியம் ஆகிற டைம்ல கேள்வி தொகை 800. 800. அப்ப கேள்வி தொகை வந்து இதுல பிரைஸ், இதுல கியூடி, கேள்வி தொகை பூஜ்ஜியம் ஆகிற டைம்ல விலை எவ்வளவு வாங்கிக்கணும்? சொல்லுங்க பாப்போம். 100. 100. 8ஆல பிரிச்சா 100. வெரி குட். விளங்கி என்ன சொல்லுது? அப்ப இது எல்லாத்துக்கும் கிளியரா விளங்கிச்சா? சொன்ன விஷயம் எல்லாம் கிளியரா விளங்கிச்சா? ஓ சார். அடுத்தாக்கள் ஓ சரி விளங்கின. நேத்ரா, அனுஷா, அப்துல்லா, ருக்கையா. விளங்கிடுச்சு சார். ஓ சார். ரைட். வெரி குட். சரி, இதுதான் இந்த கேள்வி கோட்டுள்ள இருக்கிற விடயங்கள். சரி, அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி, இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஏன்னா உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் வந்து மிஸ் ஆகிக்கிறது தானே, அதால தான் எல்லாத்தையும் வந்து ஒரே டைம்ல எடுத்துக்கொள்ள பார்க்கறது. ரைட். சரி, அடுத்த விஷயம் என்னன்னா, இப்ப அந்த தனிநபர்கள் அப்படின்னு வச்சுக்கொள்வோமே. இப்ப தனிநபர் வந்து ஏன்ற தனிநபர், பீன்ற தனிநபர், சீன்ற தனிநபர் ஒரு சந்தையில ஈக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சந்தையில ஈக்கிற இந்த ஏன்ற தனிநபரோட கேள்வி சமன்பாடு QD சமன் 100 100 சய 5P. அதே மாதிரி பீன்ற தனிநபரோட கேள்வி சமன்பாடு QD சமன் 75 சய 2P. சீன்ற தனிநபரோட கேள்வி சமன்பாடு QD சமன் 10 சய P. சரியா? இப்படி வந்து இந்த தனி நபர்களோட சமன்பாடு, கேள்வி சமன்பாடை தந்துட்டு இப்போ ஒரு கேள்வி ஒன்று உங்கள்ட்ட வினாமப்படுது. சந்தை கேள்வி சமன்பாட்டை வந்து எடுக்க சொல்றான். சரியா? அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், எப்படி எடுக்கிறது?
ஒரு சந்தையில 3 நபர்கள் காணப்படுறாங்க. 3 தனிநபர்கள் மூன்று கூட்டல் வருமா? ரைட். எல்லாத்தையும் அதாவது தனிநபர்களோட கேள்வி சமன்பாட்டை கூட்டுறதின் மூலமா சந்தை கேள்வி சமன்பாட்டை எடுத்துக்கொள்ள இயலும். அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், சந்தை கேள்வி சமன்பாடு எவ்வளவு உண்டு? QD சமன் 185 சய 8p. வெரி குட். QD சமன் அப்ப நாங்க இந்த A எல்லாத்தையும் கூட்டணும், அதே மாதிரி B எல்லாத்தையும் கூட்டணும். விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? 5p 2p p 1p அப்படின்னு சொன்ன அந்த Pன்னு சொல்றது 1p அப்படின்னு சொல்லி தான் வரும். அப்ப நாங்க விளங்கிக் கொள்ளணும். இதுல 100ம் 75ம் 175 175ஓட 10 கூட்டினா எத்தனை வரும்? 85. 185 185 பிளஸ் 5 5pயும் 2pயும் எத்தனை? 7p 7pயும் pயும் 8p. 8p. இது வந்து என்ன? சந்தை கேள்வி சமன்பாடு. சந்தை கேள்வி சமன்பாடு. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இப்ப நாங்க அடுத்த கேள்வி உண்டு. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா QD சமன் 600 சய 10p. QD சமன் 600 சய 10p. இந்த சமன்பாட்டை வந்து நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு வரைபடத்தின் மூலமா காட்டுறது அப்படின்றால் எங்களுக்கு வந்து இது வந்து கேள்வி கோடு, இது பிரைஸ், இது வந்து QD, சரி, இது வந்து QD, இது வந்து 0 அப்படின்னா விலை 0 ஆகிற டைம்ல கேள்வி தொகை அளவு எத்தனை வரும்? 600. கேள்வி தொகை 0 ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னா விலை எவ்வளவு வாங்கிக்கணும்? உச்சபட்ச விலை எவ்வளவு வாங்கிக்கணும்? 60. வெரி குட். 60. சரியா? இதுதான் விஷயம். இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா சரி ரைட், இப்படித்தான் நாங்க எடுக்கிறது. அப்ப பிரைஸ் வந்து QDன்னு போட்டு ஒரு அட்டவணையை தயாரிக்க சொன்னா நாங்க என்ன செய்யணும்? பிரைஸ் வந்து 60 0 ஆகிக்குதுன்னு சொன்னா QD எவ்வளவு வாங்கிக்கணும்? 600 ஆகிக்கணும். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஆரம்பத்துல சொன்னேன். அதே மாதிரி இதை நான் பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன்னு, பிரைஸ் வந்து எவ்வளவு 60 ஆகிக்கிற டைம்ல QD எவ்வளவு வாங்கிக்கணும்? 0. விளைஞ்ச சொல்றது இது அட்டவணை, இது சமன்பாடு, இது அட்டவணை, இது வரைபடம். விளங்கினா எல்லாத்தையும் தொடர்புபடுத்தி விளங்கிக் கொள்ளணும். நான் உங்களுக்கு சொன்னேன்னா இல்லையா, ஆரம்பத்துல ஒரு அட்டவணை ஒன்று போடுற டைம்ல எங்களுக்கு ஆரம்பமும் இறுதியும் மிக முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லி உங்களுக்கு நான் சொன்னேனா இல்லையா? ஓம் சார். யாஃபோ மீக்குதா? யாஃபோ மீக்கிறார்கள் பாப்போம். ஓம் சார். சார் ஓம் சொல்லுங்க. நீங்க வந்து சந்தை கேள்வி சமன்பாடுல வந்து QD சமன் 185 சக 8pன்னு போட்டிருக்காரு. சய 8pயா வெரி வராதா? குட், வெரி குட், வெரி குட் நஸ்லா. இதுதான் நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது. விளங்கிச்சா சொல்றது? வெரி குட். சின்ன பிழையா இருந்தாலும் கண்டுபிடிக்கணும். சய 8p பாயிண்ட விஷயத்தை பிடிச்சிட்டீங்க. சரியா? சக 8p இல்ல, சய 8p. ரைட். இப்ப இந்த விஷயம் விளங்கினா இதை நான் வந்து ஆரம்பத்துல உங்களுக்கு ஒரு ஒரு டைம்ல உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்லி தந்தேன். இந்த ஆரம்பமும் இறுதியும் அப்படின்றது இப்ப விளங்கிட்டா எப்படி தேவைப்படுதுன்னு? ஓம் சார். நான் சொன்னது அந்த டைம்ல சொன்னது ஞாபகம் மீக்குதா? முதலாவது யார் யாருக்கு ஞாபகம் மீக்குது? எனக்கு இருக்கு சார். அடுத்த ஒருத்தருக்குமே ஞாபகம் இல்லையா? யாதிக்கு சார். ஈக்கி சார். ரைட். தான் நான் சொன்னதுக்கான காரணம். இதை மெயினா விளங்கிக்கோங்க. இது வரும் அப்படின்னு சொன்னேன். சரியா? ரைட். ரைட். இவ்வளவு தான் வந்து உங்களுக்கு இந்த கேள்வி கோடு, கேள்வி சமன்பாடு, கேள்வி வலை, கேள்வி அட்டவணை சம்பந்தமான எல்லா விஷயமும். சரியா? இது சம்பந்தமா நாங்க பார்த்துட்டோம். இது சம்பந்தமான எந்த ஒரு டவுட்டா இருந்தாலுமே நீங்க வந்து என்கிட்ட வாட்ஸ்அப்லயோ அந்த குரூப்லயோ இல்லாட்டி தனிப்பட்ட முறையிலையோ நீங்க என்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணி கொள்ளலும். அடுத்த கிளாஸ்ல நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா கேள்வி விதிக்கு முரணான சந்தர்ப்பங்கள். அதுக்கு நாங்க இன்னொரு பேர் சொல்லுவோம், என்னன்னா புறநடை கேள்வி அப்படின்னு சொல்லுவோம். இந்த புறநடை கேள்வி சம்பந்தமா நாங்க அடுத்த கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு நாங்க கிளாஸை முடிச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.